இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ரைம்ஸ் தான் கற்றுக் கொடுக்க செல்ஃபோனை வச்சு அப்படின்னு செல்ஃபோனை ஒரு ஆசிரியர் போல் அறிமுகப்படுத்தி பின் நாளாக அந்த செல்ஃபோனுக்கே அனைவரும் அடிமையாகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு தாய் தன் குழந்தைக்கு தானே ஆசிரியராக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாள். கடைசி வரை பாருங்கள். 12 சரியா? படிக்கும்போது ஆ அம்மா ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ நம்ம ஏறி படிச்சோம்ல. ஆமா ஏறி படிச்சோம்ல. ஏன் நம்ம வீட்ல இருக்குறதா அதான் ஏறி. ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ என்ன வரும்? ஓ ஓனா. வெரி குட். ஆவ் ஔவையார். அக் ஏ கழித்தல் எங்க இருக்கு? கழித்தல் கொண்டா. ஐ சமம். சமம் எங்க இருக்கு? சமம் கூட்டல் எங்க இருக்கு? கூட்டல் கொண்டா. வகுத்தல் எங்க இருக்கு? வகுத்தல். பெருக்கல் எங்க இருக்கு? நன்றி. படிப்போமா? வடிவங்கள். வடிவங்கள் சதுரம், வட்டம், அருங்கோணம், முக்கோணம், எண்கோணம், ஐங்கோணம், நீள்வட்டம், அரைவட்டம், செவ்வகம், சரிவகம், சாய் சதுரம், கூம்பு, இதயம், பூ, நட்சத்திரம், குறுக்கு வடிவம். இப்போ சொல்லிட்டு எடுத்து போடலாமா? அம்மா ஒன்று கேட்பேன், நீ எடுத்துருவியா அம்மாவுக்கு? சரியா? வடிவங்களுக்கு ஒன்று கேட்பேன், நேராக உட்காரு. சரி இல்லை, அம்மா கேட்டோன்னே எடுத்து கொடுக்கணும். இப்போ அம்மா எனக்கு நீள்வட்டம் எடுத்து கொடு. அம்மாவுக்கு நீள்வட்டம். நீள்வட்டம் எங்கே இருக்குது? நீள்வட்டம் உள்ளே போட்டு அம்மாட்ட கொடு. ஏ அடுத்து இதயம் எங்கே இருக்குது? இதயம் கொண்டா. நட்சத்திரம், சதுரம், சாய் சதுரம், பூ. பூ கவனிக்கிறோம். அம்மா என்ன சொல்லுவேன்? பூ. குறுக்கு வடிவம், முக்கோணம். நான் என்ன கேட்டேன் அம்மா? செவ்வகம். செவ்வகம் கேட்குறேன் அம்மா. செவ்வகம் எங்க இருக்கு? செவ்வகம். அரைவட்டம் எங்க இருக்கு? சரிவகம், அருங்கோணம். அம்மா என்ன கேட்டேன்? அருங்கோணம். கூம்பு. கூம்பு. ஐங்கோணம். ஐங்கோணம். வட்டம். எண்கோணம். அடுத்து படிப்போமா? மிதிக்க கூட படிக்கும் தொட்டு கூட. என் மகளின் ஆகச்சிறந்த ஆசிரியர் என் மனைவி.